இங்கே கை கால் வேலை செய்யாத ஒரு பையன் முன்னாடி விதவிதமான சாப்பாடு சமைச்சு வச்சு அவங்க அம்மா அதை அவரை ஊட்டி விடாம அவங்க பாட்டு போய் அவங்க பிள்ளைல இருக்க சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பையனும் இரண்டாயிரம் நம்ம அம்மா தானே நமக்கு டெய்லி சாப்பாடு ஊட்டிடுவாங்கன்னு சொல்லி புரியாம அந்த அம்மாவையே அம்மா அம்மான்னு போட்டு பாக்குறான். ஆனா அந்த அம்மா கண்டுக்காம எந்திரிச்சு வந்து என்னப்பா இன்னும் சாப்பாடு சாப்பிடலையான்னு சொல்லி அந்த பிளேட்டை எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த அம்மா ஏன் இப்படி பண்றாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு பிக் ஃபார்ம்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க தெரியாம ஒரு பிக் வெளியே போயிருக்கும். இது எப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க கேட்கும் போது பசினால வெளியே போயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போதான் அந்த அம்மா நம்ம பையனுக்கும் பசியோட உணர்ச்சியை தூண்ட வச்சோன்னா அவனையும் அவன் கையால எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணுவான்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் இப்போ சாப்பாடு சாப்பிட்டு கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு. அப்ப கூட அவங்க அம்மா அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம தட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா அந்த பையனுக்கு இப்போ பயங்கர மனவேதனையா இருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போக போக இப்போ அந்த பையன் அவன் கையாலே எடுத்து சாப்பிடலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறான். பார்த்தா அவன் கையும் லைட்டா வேலை செய்யுது. ஆனா அப்ப கூட அவங்க அம்மா இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யுன்னு சொல்லி தட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு அவங்க வேலைக்கு போயிருக்கும் போது ஹாஸ்பிட்டல் இருந்து போன் வருது. இந்த மாதிரி எங்க ஹாஸ்பிட்டல் ஒரு பெட் ஃப்ரீயா இருக்கு, உங்க பையனை வந்து அட்மிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அந்த அம்மா சந்தோஷமா வீட்டுக்கு கூடி போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பையன் அவன் கையாலே எடுத்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிடறான். இவ்வளவு நாள் அவங்க அம்மா அவங்க மனசு கல்லாக்கிட்டு அவங்க பையனுக்கு சாப்பாடு போடாம இருந்தாங்க. ஆனா இப்ப பையன் அவன் கையாலே சாப்பிடறத பார்த்தோன்னே இப்ப ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க.